கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்ததோடு தேவனுடைய கிருபையினாலே இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பொக்கிஷத்துடைய தலைப்பு பசியாய் இருந்தவர்கள் திருப்தியானார்கள் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலும் நாம் ஒரு பொக்கிஷத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமான வசனம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். அப்போ இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த காரியத்தை நாம் தேவனுடைய தெய்வீக திட்டத்தோடு நாம் பார்க்கும்போது இதை நாம் இன்னும் அதிகமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது எல்கானாவின் மனைவியாகிய அன்னாள் பாத்தீங்கன்னா அங்க தேவனுடைய ஆலயத்துல தனக்கு பிள்ளை பிறந்தவுடன் அவர் ஏறெடுக்கக்கூடிய இது ஜெபமாக இது காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ திருப்தியாய் இருந்தவர்கள் அடுத்து பசியாய் இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ திருப்தியாய் இருந்தவர்கள் யார், அடுத்து பசியாய் இருந்தவர்கள் யார் அப்படி சொல்லி நாம் பார்க்கும்போது, நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாம் வருகையில் வந்திருக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் முன்பாக அவர் ஒரு ஊமையை பாத்தீங்கன்னா அங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல ஐஸ்வர்யவான் லாசர் அப்படின்ற ஒரு ஊமையை நாம் அங்க பார்க்கிறோம். அங்க ஐஸ்வர்யவான் பாத்தீங்கன்னா அவர் ரத்தாம்பரம் உடுத்தி சுகபோகமாக ஜீவித்து அவர் அங்க உணவை சாப்பிடக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே இடத்திலேயே அந்த மேஜைக்கு கீழாக விழக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடியவரா லாசரு அப்படின்ற ஒரு தரித்திரரும் அங்க காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இருவருமே மரித்து லாசரு தூதர்களாக பாத்தீங்கன்னா ஆபிரகாம் மடியில அங்க கிடத்தப்படுறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து ஐஸ்வர்யவான் மரித்த பிறகு பாதாளத்துக்கு போறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாதாளத்தில் இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த அக்னி வேதையினால அவர் தண்ணீருக்காக அங்க இயங்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அங்க ஆபிரகாமை பார்த்து லாசருடைய நுனியிலிருந்து ஒரு டிராப் தண்ணி எனக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க ஆபிரகாம் கிட்ட அங்க ஐஸ்வர்யவான் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஆபிரகாமுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, லூக்கா 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ லாசரு அவருடைய விரல் நுனியிலிருந்து அங்க ஐஸ்வர்யவான் தண்ணீர் அங்க எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த தண்ணீர் எதை குடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தையில் மறைந்திருக்கக்கூடிய அவருடைய தெய்வீக திட்டமான சத்தியங்களை அது குறிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இங்க பார்க்கும்போது லாசரு பாத்தீங்கன்னா புறஜாதியாரை அடையாளப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ஐஸ்வர்யவான் இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நாம் ஏற்கனவே நாம் பார்த்த அந்த 1 சாமுவேல் படித்ததுபடி பசியா இருந்தவர்கள் பாத்தீங்கன்னா திருப்தியா இருந்தார்கள். அடுத்து பார்க்கும்போது திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ அங்க திருப்தியா இருந்தவர்கள் யாரை அடையாளப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துறாங்க. அடுத்து பார்க்கும்போது பசியா இருந்தவர்கள் புறஜாதியாரை அதை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் தன்னுடைய தெய்வீக திட்டங்களை பாத்தீங்கன்னா அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய சொந்த ஜனமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லா காலப்பகுதியிலும் அவருடைய தெய்வீகமான திட்டங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா புறஜாதியருக்கு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தலை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ தீர்க்கதரிசிகளையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அங்க அலட்சியப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து அவருடைய வார்த்தைகளையும் என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகளையும் அவங்க அங்க கேட்கல, கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வந்தாரு. தன்னுடைய முதலாம் வருகையில யூத ஜனங்களுக்கிட்ட எல்லா காரியம் தெய்வீகமான திட்டங்களை அங்க சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவருடைய வார்த்தையும் அவரை அவங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து பார்க்கும்போது எரேமியா புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். அப்போ
ஆண்டவருடைய சத்தியத்தை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடி எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவனுடைய தெய்வீகமான அந்த சத்தியங்களை அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக உலக பிரகாரமான உலக காரியங்கள்ல அவங்க தங்களை ஈடுபடுத்தி கொண்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அழைப்பையும் அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது ஓசியா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவருடைய இருதயம் மேட்டுமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஓசியால நம்ம அங்க பார்க்கிறோம். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் கொடுத்த அந்த பிரமாணங்களையும் அவருடைய தெய்வீகமான திட்டங்களையும் அவருடைய மேன்மையான ஆசீர்வாதங்களையும் அவர்கள் அங்க பாத்தீங்கன்னா விட்டுட்டாங்க, இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதமானது பாத்தீங்கன்னா இன்றைக்கு புறஜாதியாராகிய நமக்கு அங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து பார்க்கும்போது இன்னும் அதிகமாக புலம்பலில் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, குழந்தைகள் நாவு தாகத்தால் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை, ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாலாய் கிடைக்கிறார்கள், இரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளை அணைத்துக் கொள்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, அடுத்து அவங்களுடைய நிலைமை எப்படி தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம வாசிச்ச அந்த ஐஸ்வர்யான் லாசர் அந்த ஓமேலையும் சரி, நம்ம 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்த காரியமும் சரி, யாரை இது அடையாளப்படுத்துது, ஐஸ்வர்யவானும் சரி, திருப்தியா இருந்தவங்க யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இஸ்ரேல் ஜனங்களை அங்கே அடையாளப்படுத்துறாங்க. அடுத்து பசியா இருந்தவர்கள் இந்த லாசர் யாரை அடையாளப்படுத்துறாங்கன்னா புறஜாதி வகுப்பாரை நம்மை அடையாளப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய 1ஆம் வருகையில வந்திருக்கும் போது கூட பாத்தீங்கன்னா மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் சீரோபெனிகாயில் ஸ்திரீ ஆகிய கிரேக்க ஸ்திரீ அவங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட தன்னுடைய மகள் அசுத்தாவை பிடித்திருக்கிறதுக்காக அவளுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கும்போது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அந்த ஸ்திரீ சொல்லும்போது மார்க்கு 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிகைகளை தின்னுமே என்றார். இந்த வார்த்தையை கேட்டோன்னே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயுடைய மகளுக்கு அந்த சுகத்தை அங்க கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களுக்காக வந்தாரு, ஆனா அந்த ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை தொடர்ந்து அப்போஸ்தலரும் முதலாவது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களிடம்தான் சென்று தேவனுடைய சத்தியங்களை அங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவர்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் பாத்தீங்கன்னா தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியால். அப்போ யூத ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் அவருடைய தேவனுடைய வார்த்தையும் அங்க தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். அப்போ புறஜாதியர் எடுத்துட்ட அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் அங்க தேவனுடைய சத்தியங்களை சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல அங்க போறாங்க. அப்ப தேவனுடைய திட்டத்துல முதலாவது வாய்ப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்தது, ஆனா அவர்கள் அதை இழந்துட்டாங்க, தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதன் மூலமாக இன்றைக்கு நமக்கு இந்த சத்தியங்கள் நமக்கு புறஜாதியார நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதை குறித்து பார்க்கும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவருமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்றாரு. இப்ப நம்முடைய நிலைமையை தான் அங்க சொல்றாரு. சோ தேவன் அற்றவர்களா இருந்தோம், ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்கள் அங்க தள்ளி விட்டதுனால அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்.
அப்போ இன்னைக்கு நாம் இந்த பார்க்க இந்த பொக்கிஷத்திலிருந்து பார்க்கும்போது, திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனுடைய பிரமாணம், அவருடைய சத்தியங்கள், அவருடைய வழிநடத்துதல் எல்லாமே தேவன் அங்க கொடுத்திருந்தார். ஆனா அவங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டும் ஆனா முழுவதுமாக தேவனுக்கு அங்க கீழ்ப்படியல, அவருடைய சட்டத்தங்களுக்கு திட்டங்களுக்கு உடன்படல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும்போது பசியா இருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். அப்போ யார் பசியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புறஜாதியார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ புறஜாதியார் பசியா இருந்தாங்க, ஆனா இனிமேட்டு அவங்க பசியா இன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனுடைய சத்தியங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா புறஜாதியாராகிய நமக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால தேவனுடைய அந்த விலை மதிப்பில்லாத இந்த தெய்வீக திட்டத்துல நமக்கு ஒரு அழைப்பு. தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க இழந்ததுனால இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கு. அந்த அழைப்பை நாம் உறுதியாக பற்றி கொண்டு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சாட்சியாக வாழ தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.